கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. தேவரே, கண்ணில் மணி போல 10 மாதங்கள் எங்களை கிருபையாய் நடத்தினீரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை ஸ்தோத்திரங்களை பண்ணினாலும் ஆண்டவரே அது பத்தாது ராஜா. எவ்வளவு அழகாய் நேர்த்தியா எங்களையும் ஆண்டவரே நீர் கிருபையாய் நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திர ராஜா. நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தாவே உம்முடைய தயவு எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கு பேச போகிற வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த வார்த்தைகளை நீர் அனுப்பி கர்த்தாவே பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வாக்குத்தத்த செய்திக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே சபித்து கட்டுகிறேன். இந்த நாள் முழுவதும் தேவ கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும், தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். பாருங்க, ஆண்டவருடைய பெரிதான கிருபை 10 மாதங்களை நாம் முடித்து இந்த வருடத்தினுடைய முடிவு நேரா நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இது பெரிய கிருபை. இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. எத்தனையோ இந்த வருடம் துவக்கும் பொழுது இருந்த ஜனங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஆனா இன்னைக்கு நம்மை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார், பலத்தோடு வைத்திருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய பெரிதான கிருபை. நம் மீது கர்த்தர் கிருபையா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் தேவ செய்திக்காக நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 72:12 வசனத்தை நாம் வாசிப்போம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இந்த நாட்களில் இந்த வேத வசனத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ரட்சகராக இருக்கிறார் பாருங்க. கூப்பிடுகிறவருடைய எளியவருடைய சத்தத்தை அவர் புறம்பே தள்ளுகிறது அல்ல. அவர் நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவேன் என்று இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நமக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனா அந்த உதவி நமக்கு வந்து சேராது. ஏன்னா எத்தனையோ பல காரணங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நான் செய்யணும்னு நினைச்சேன், ஆனா என்னால செய்ய முடியலன்னு. ஆனா நம்முடைய ரட்சகர் இந்த மாதம் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். நான் உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உனக்கு உதவி செய்யும்படியாகவும் உன்னை விடுவிக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஸ்பெஷலா நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 60:11 வாசிக்கிறோம். இக்கட்டுல கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஆனா மனுஷர்களுடைய உதவி விருதாவா இருக்கிறது. நம்ம நிறைய நேரங்களில் மனுஷனுடைய தயவையே நோக்கி பார்த்துட்டு இருக்கோம். இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வானா, அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வானா, எனக்கு உதவி வராதா என்று எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆனா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த காரியங்கள் உங்களால எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அவங்க செய்யலன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று வருகிறோம். இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்க, மனுஷருடைய உதவி விருதாவா இருக்கிறது. தேவன் ஒருவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கூப்பிடுகிறவருடைய சத்தத்தை கேட்கிறார். நிறைய பேர் எளியவர்கள் கூப்பிடும் போதோ ஒன்றும் இல்லாத கூப்பிடும் போதோ கேட்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. விசேஷமா சொந்த வீட்லயே நம்ம சில விஷயங்கள் உதவிக்கு கேட்டோம்னா நமக்கு உதவி பண்ணுகிறவர்கள் யாரும் இல்லை. உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும், நம்ம திரும்பி இருந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க நம்ம திரும்பும் பொழுது அவர்கள் உதவி செய்வதை அரிதா இருக்கிறது இந்த காலகட்டத்தில். ஆனா இந்த மாதம் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசானவன் கூட பல நேரங்களில் என்ன பண்ணுகிறான்னா, பல மனுஷருடைய காரியங்கள் எல்லாம் காமிச்சு ஆசைகளை தூண்டி அவங்களையே பார்க்கும்படியாக வைக்கிறான். சில நேரங்கள் நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு எப்படியாவது உதவி வரும் அப்படின்னு நம்ம காத்துட்டு இருக்கும் போது சில நேரங்களில் அது எல்லாமே மாறுதலா மாறுகிறது. நமக்கு உதவியற்ற ஒரு சூழ்நிலை மாறுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 118:12 வாசிக்கிறோம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். நிறைய காரியங்கள் இல்ல, பிசாசானவன் பலவிதமான காரணங்களை சொல்லி பலவிதமான காரியங்களை சொல்லி நம்மளை கீழே தள்ளி விடுகிறார். பாரு, உனக்கு உதவி யாருமே செய்யல, உன் கூட யாருமே இல்ல, உனக்குன்னு யார் இருக்கா, உனக்குன்னு என்ன செய்ய இருக்காங்க. சில நேரங்களில் நம்ம விழுந்துருவோம், ஐயோ ஆமா நமக்கு எதுவுமே இல்லையே. ஆனா ஒன்றை மாத்திரம் நீங்க கவனமா வைத்துக் கொள்ளுங்க. தாவீது சொல்லுகிறார் இவ்விதமாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், அவர் எனக்கு உதவி செய்கிறார். என்னை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் எனக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் என் தேவாதி தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புதிய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, கானானிய ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவள் தன்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறார், வியாதியோடு இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை அவள் கூப்பிடுகிறார். வாசிப்போம். மத்தேயு 15:22 வசனத்தை. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவ கொடிய வேதனைப்படுகிறாள். தன் மகள் படுகிற வேதனையை பார்த்துட்டு அவ சொல்றா, ஆண்டவரே தயவு கூர்ந்து எனக்காக இறங்கும் என்று சொல்லி அவள் கெஞ்சுகிறாள். 25வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவள் அதிகமாய் கூப்பிட்டு கெஞ்சுகிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இந்த நாட்களில பலவித இடங்கள்ல நம்ம கேள்விப்படுறோம், வியாதிகளை கேள்விப்படுறோம், பலவீனங்களை கேள்விப்படுறோம். பிள்ளைகள் வியாதி மத்தியில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ தொலைபேசிகள் எனக்கு வருகிறது. சோ அந்த தாயுடைய உள்ளம் எப்படி இருக்கும்னா, ஐயோ என் குழந்தை யார் காப்பாற்றுவா, இப்படிப்பட்ட பலவீனத்துல இருக்கே. இந்த சூழ்நிலையில் நிறைய பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க. பாருங்க, தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். அந்த கானானிய ஸ்திரீக்கு அன்னைக்கு தெரிகிறது, இயேசு கிறிஸ்து ஒருவர் கடந்து போகிறார், அவர் சுகம் தருகிறார் என்று கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டதுதான் வந்து ஆண்டவரே 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 என்று அவள் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும்போது ஆண்டவர் திரும்பி பார்த்து அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நம்ம வாசிப்போம் 28வது வசனத்துல. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமா சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நேரத்திலே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதே. இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேசுவார் என்று நீங்கள் மேல வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார். இன்றைக்கு உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாராகிலும் இந்த வேளையில வியாதியோடு இருந்தா, பலவீனத்தோடு இருந்தா, சோர்ந்து போயிருந்தா, இல்ல ஒரு விதமான வித்தியாசமான காரியங்கள் உங்கள் வீடுகளில் நடந்து கொண்டிருந்தா, நீங்க பயப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று சொன்ன அந்த கானானிய ஸ்திரீக்கு கர்த்தர் உதவி செய்தார். தேவன் நீ என்ன விசுவாசிக்கிறியோ அப்படியே நடக்கும் என்று சொல்லும் போதே ஆரோக்கியம் வந்தது, சுகம் வந்தது, பலன் வந்தது. அந்த பிள்ளை மறுபடியும் தன் தாயிடத்துல வந்தா. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், மகிமையாய் உதவி செய்வார். இக்கட்டான சூழ்நிலையில ஐயோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எந்த மருத்துவரிடத்துல போனாலும் சரியான ரிசல்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கிறியா, கலக்கத்தோடு இருக்கிறியா, கர்த்தர் உதவி செய்து உன் மகளையும் உன் மகனையும் சுகத்தோடு கூட கர்த்தர் அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதே போல இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். மார்க் 9ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய மகன் கொடிய பிசாசனுடைய காரியத்துல அவன் அகப்பட்டிருக்கிறான். அந்த பிசாசானவன் அவன் அலக்கழிக்கிறது. அவன் திரும்ப திரும்ப எப்ப எழுந்து பார்த்தாலும் நொர தள்ளி விழுந்துடுறான், தீயில விழறான். சோ மோசமான நிலையத்துல அந்த என் பிள்ளை காணப்படுகிறான். அந்த தகப்பன் பயங்கர கண்ணீரோட அழுகையோட இயேசுக்கு முன்பதாக கடந்து வருகிறார். அப்போ இயேசு சொல்லுகிற வார்த்தை நம்ம வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவரே என் பிள்ளை இப்படி இருக்கான், ஒரு வாலிப பிள்ளை இப்படி இருக்கான், என் வீட்டுல சூழ்நிலைகள் பார்த்தா திடீர்னு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா இருக்கு, திடீர்னு இந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு, ஆண்டவரே நாங்க இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோமே என்று அவன் கலக்கத்தோடு கூட சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தினா உன் விசுவாசத்தின்படி ஆகும், உன்னுடைய விசுவாசத்தின்படி எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், உனக்கு கூடும் என்று ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இவன் வந்து நிக்கிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் பிள்ளை இப்படியாய் கிடக்கிறான் என்று. இந்த மாதம் விசேஷமாக உங்களுக்கு உதவி செய்யும் வல்லவராய் இருக்கிறார். பிசாசு எத்தனை முறை தள்ளினாலும் சரி, இந்த வேளையில மன சோர்வுல இருக்கிறீங்களா, மன குழப்பத்துல இருக்கீங்களா, ஐயோ பிசாசு என்ன தள்ளிட்டானே, நான் இப்படி விழுந்து கிடக்கிறேனே, எங்க பிரச்சனை இப்படி இருக்கே, சோ கடன் பிரச்சனை நாங்க விழுந்து போய் கிடக்கிறோமே, எல்லாருக்கும் முன்பதாக நாங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிருக்கிறோமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் நம்ம ஆரம்பத்துல வாசிச்சோமே, கூப்பிடுகிறவருடைய ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறார். நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிக்கிறார். எங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ, எங்கெல்லாம் பலவீனப்பட்டிருக்கீங்களோ, எங்கெல்லாம் வியாதி மத்தியில் இருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் சோர்ந்து போய் பயத்தில் மத்தியில் இருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. இந்த மாதம் நீ கர்த்தர் செய்த அற்புதத்தை காண்பாய். சோ இந்த மாதம் நீ விசுவாசிக்கிறது உனக்கு கூடும், நீ நம்புகிறது நம்பிக்கையின்படி ஆகும். கர்த்தர் உனக்கு உதவி செய்து உன்னை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்க. மனுஷன் எத்தனையோ பேர் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. உதவி பண்ணுகிறேன் வீடு வரையும் வருவாங்க, ஆனா பண்ண மாட்டாங்க. என் ரட்சகர் அப்படி இல்லை, அவர் சொல்லினால் நிச்சயமாய் செய்வார். இந்த மாதம் நீ சிறைப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் தேவைகளை கர்த்தர் சந்தித்து உன்னை வழிநடத்த வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார்.
செய்கிறார். ஆமே. எந்தெந்த உதவிக்காக இந்த மாதம் காத்திருக்கிறீர்களோ எல்லா உதவியும் கர்த்தர் உங்களுக்கு செய்து வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. உதவி செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை நடத்துகிறவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை பாதுகாப்பார். இப்பொழுதும் அடியேன் ஜெபிக்கிறேன், இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று. எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த வேலைக்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரே அப்பா எனக்கு உதவி செய்யும் என்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிற ராஜா. அப்பா இந்த வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற, பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிற ராஜா. அப்பா பலவீனத்துல உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் சுவாமி. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த வேளையில் அந்த வீடுகளுக்குள்ளாய் பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வசனத்தின்படியே ஆண்டவரே கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவரே, உதவியற்றவர்களுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே நீர் உதவி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றி, கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. உன்னதமான தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. காலை வேளைக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகள் விடுதலையாய் நடத்த போகிறீர், சுகத்தோடு நடத்த போகிறீர் ஆண்டவரே, உதவி செய்து நடத்த போகிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பலவீனப்பட்டவர்களுக்கு பலன் தருகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே கடன் பிரச்சனையினால ஆண்டவரே யாரெல்லாம் இந்த வேளை தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லா பண தேவைகளை கர்த்தர் சந்தித்து இந்த மாதம் சந்திக்க வேண்டிய பண தேவைகளை நீர் உதவி செய்வீராக. பணத்தை சந்திக்க ஆண்டவரே வழிவாசல திறந்தருளுவீர் ஆண்டவரே. தடைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். இந்த மாதம் எந்த வியாதியோ நோய்களோ என் பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு குடும்பமாய் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருபை தாங்க ராஜா, கிருபை தாங்க ராஜா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த தெய்வீக கரம் கூட இருப்பதாக. இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே ஆவலோடு வந்த பிள்ளைகளை ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருப்பாய் என்ற வேத வசனத்துப்படி அடியேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. God bless you.